மருமகளை கொடுமைப்படுத்தி கொன்றுவிடும் எத்தனையோ மாமியார்கள் பற்றிய செய்திகள் அவ்வப்போது வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் ஆந்திராவில் ஒரு மருமகள் மாமியாரை எரித்து கொலை செய்திருக்கிறார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டம் அப்பண்ணபாலத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியம். இவரது மனைவி லலிதா தேவி. இந்த தம்பதிக்கு ஈஸ்வர சந்திரா என்ற மகனும் ஸ்ரீநயனா என்ற மகளும் உள்ளனர். சுப்பிரமணியத்தோடு அவரின் தாய் கனக மகாலட்சுமி என்பவரும் வசித்து வந்திருக்கிறார். சுப்பிரமணியம் கோவில் ஒன்றில் பூசாரியாக வேலை செய்திருக்கிறார். சம்பவத்தன்று சுப்பிரமணியம் வேலைக்கு சென்றுவிட லலிதா தேவி மாமியார் மற்றும் பிள்ளைகளோடு வீட்டில் இருந்துள்ளார். திடீரென அலறி அடித்தபடி வெளியே ஓடி வந்த லலிதா தேவி டிவி வெடித்து வீட்டில் தீப்பற்றி விட்டதாக கூறியிருக்கிறார். உடனே அக்கம் பக்கத்தினர் ஓடி சென்று தீயை அணைத்திருக்கிறார்கள். கனக மகாலட்சுமி முற்றிலும் எரிந்து சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்கிறார். லலிதா தேவியின் மகள் ஸ்ரீநயனாவுக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் என்ன நடந்தது என லலிதா தேவியிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர் அளித்த தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்துள்ளன. ஆத்தோடு வீட்டுக்குள் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியதற்கான எந்த தடயமும் கிடைக்கவில்லை. பெட்ரோல் வாசனை வீசியிருக்கிறது. இதனால் லலிதா தேவி மீது போலீசாரின் சந்தேக பார்வை திரும்பியிருக்கிறது. அவரின் செல்போனை வாங்கி போலீசார் சோதனை செய்திருக்கிறார்கள். அதில் கொலையை விபத்தாக சித்தரிப்பது எப்படி என லலிதா தேவி யூடியூபில் தேடியிருப்பதை கண்டு போலீசார் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். உடனே அவரிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை நடந்திருக்கிறது. அதில்தான் மருமகள் போட்ட வேஷம் கலைந்திருக்கிறது. சில மாமியார்களைப் போலவே கனக மகாலட்சுமியும் லலிதா தேவியை திட்டி வந்திருக்கிறார். பெரும்பாலான நேரங்களில் அவரின் ஏளன பேச்சு எல்லை மீறி இருக்கிறது. ஆக்கம் பக்கத்தினர் முன்னிலையிலேயே மருமகளை திட்டி அவமானப்படுத்தியிருக்கிறார் கனக மகாலட்சுமி. இது லலிதா தேவிக்குள் கொலை வெறியை உருவாக்கி இருக்கிறது. இதனால் மாமியாரை கொல்ல முடிவு செய்திருக்கிறார். போலீசில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க கொலையை எப்படி விபத்து போல சித்தரிக்கலாம் என்று யூடியூபில் தேடி தெரிந்து கொண்டிருக்கிறார் லலிதா தேவி. கனக மகாலட்சுமி பேர பிள்ளைகளோடு திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுவது வழக்கம். அந்த விளையாட்டை பயன்படுத்தி மாமியாரை தீர்த்து கட்ட லலிதா தேவி ஒரு மாஸ்டர் பிளானை போட்டிருக்கிறார். சம்பவத்தன்று சுப்பிரமணியம் வேலைக்கு சென்றுவிட பிள்ளைகளோடு சேர்ந்து திருடன் போலீஸ் விளையாடும்படி மாமியாரை கட்டாயப்படுத்தியிருக்கிறார் லலிதா தேவி. குழந்தைகள் வேறு ஒரு அறையில் பதுங்கிக் கொள்ள ஹாலில் இருந்த கனக மகாலட்சுமியின் கண்களை லலிதா தேவி கட்டியிருக்கிறார். விளையாட்டுக்கு தயாரான மாமியாரை கண்ணிமைக்கும் நேரத்தில் நாற்காலியில் கட்டி போட்ட லலிதா தேவி ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த பெட்ரோலை அவர் மீது ஊற்றி தீ வைத்திருக்கிறார். பிறகு டிவி வெடித்து தீப்பற்றி கொண்டதாக அலறி நடித்திருக்கிறார். பக்கத்தறையில் இருந்த பிள்ளைகள் வெளியே ஓடி வந்ததும் பாட்டி எரிவதை கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். கனக மகாலட்சுமியின் அருகில் சென்ற ஸ்ரீநயனா மீதும் தீப்பற்றி இருக்கிறது. அதற்குள் லலிதா தேவியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் தீயை அணைத்து சிறுமியை மீட்டிருக்கிறார்கள். ஆனால் கனக மகாலட்சுமியை காப்பாற்ற முடியவில்லை. பெட்ரோல் வாசனை லலிதா தேவியின் மாஸ்டர் பிளானை காட்டிக் கொடுத்து விட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் லலிதா தேவியை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.